வெல்கம் டு ஜாஸ் சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நாம் ருமாலி ரொட்டி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்காக நான் இங்கே 3 கப் அளவுக்கு மைதா மாவு, அதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இப்போ நாம் இது ஒரு பெரிய பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். கிராமில் அளந்திங்கன்னா மைதா மாவு 360 கிராம் இருக்குது, கோதுமை மாவு 130 கிராம் இருக்குது. ரெண்டும் சேர்த்து கிட்டத்தட்ட 500 கிராம் இருக்குது. இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு சுகரை நான் பவுடர் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா கலந்து விட்டாச்சு. அதுக்கப்புறமா இப்போ மாவு பிசைறதுக்காக நான் இங்கே 2 கப் அளவுக்கு வெதுவெதுப்பான பால் எடுத்திருக்கேன். இப்போ இது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம நார்மலாக சப்பாத்திக்கு மாவு பிசைறதை விட இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக மாவு பிசையணும். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நாம் 2 கப் பால் எடுத்திருந்தோம். அதில் 1/4 கப் அளவுக்கு பால் மிச்சம் இருக்குது. நாம் எடுக்கிற மாவை பொறுத்து பாலோட அளவு மாறுபடும். இப்போ இந்த மாவு 5லேருந்து 6 நிமிஷம் நல்லா இழுத்து பிசைஞ்சுக்கோங்க. மாவு நல்லா சாஃப்டாக வரணும். இப்போது மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போது இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா தடவி விட்டுக்கோங்க. இப்போ எண்ணெய் தடவி விட்டாச்சு. இப்போ இது ஒரு மூடி போட்டு ஒரு 2 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். இப்போ கரெக்டாக 2 மணி நேரம் போல் ஆகிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், மாவு நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ ஒரு தடவை இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உருண்டைகளாக பண்ணி வச்சிடலாம். நான் மொத்தம் 12 உருண்டைகளாக பண்ணி வச்சுருக்கேன். இப்போது ஒவ்வொன்றா எடுத்து நாம் தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். மித்த உருண்டைகளை நாம் ஒரு ஈரத்துணி போட்டு மூடி வச்சுக்கலாம். டஸ்ட் பண்ணுறதுக்காக நான் கொஞ்சம் மைதா மாவு எடுத்திருக்கேன். இப்போ நாம் இது ஒரு தடவை நல்லா ரோல் பண்ணிவிட்டு இப்போ இது நல்லா தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இது நல்லா மெலிசாக தேய்க்கணும். இப்போ இது நல்லா தேய்ச்சாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மெலிசாக தேய்ச்சிக்கோங்க. இப்போ நாம் இதை வேக வைக்கணும். அதுக்காக நான் இங்கே ஒரு இரும்பு கடாய் எடுத்திருக்கேன். ட்ரெடிஷ்னலாக ருமாலி ரொட்டி இப்படி ஒரு கடாயை கவுத்தி போட்டு அது மேலே தான் சப்பாத்தியை வேக வைப்பாங்க. எனக்கு கிளாஸ் ஸ்டவ்ங்கிறதுனால நான் கடாயோட கைப்பிடியில் ஒரு துணி வச்சுருக்கேன். ஏன்னா சூடு ஸ்டவ் மேலே படாமல் இருக்கிறதுக்காக. கடாயோட 2 கைப்பிடியில் இப்படி பண்ணிக்கோங்க. இப்போது கடாய் நல்லா சூடாகிடுச்சு. அதுக்கப்புறமா ஒரு கிண்ணத்தில் 1/3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த தண்ணியை சூடாக இருக்கிற கடாய் மேலே லைட்டாக தெளித்து விட்டுக்கலாம். இப்படி செய்யும்போது நம்ம சப்பாத்தி சுடும்போது சப்பாத்தி கடாயில் ஒட்டாமல் ஒரு நான்ஸ்டிக் மாதிரி செயல்படும். அதுக்காக தான் இப்படி செய்கிறோம். இப்போ ஃப்ளேமை மீடியம் டு ஹை வச்சு இது நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம உப்பு சேர்த்துருக்கனால சப்பாத்தியில் ரொம்ப உப்பாக இருக்காது. நம்ம மாவு பிசையும் போது எவ்வளவு உப்பு சேர்த்தோமோ அந்தளவுக்கு உப்பு தான் சப்பாத்திலையும் இருக்கும். இப்போது சப்பாத்தி இந்த மாதிரியான ஒரு காட்டன் துணி வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். 2 பக்கமும் அப்பப்போ நல்லா மாற்றி போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போது இது நல்லா வெந்ததும் இது சதுர வாக்கில் இல்லைன்னா ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடிச்சுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம ருமாலி ரொட்டி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொட்டியை வேக வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரியான ஒரு காட்டன் துணியில் போட்டு மூடி வச்சிங்கன்னா இது நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இது தவாவில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி நான் ஒரு தோசை தவா எடுத்து வச்சுருக்கேன். இப்போது தவா நல்லா சூடானதும் ஃப்ளேமை மீடியம் டு ஹை வச்சு நாம் இது நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். நம்ம நார்மலாக சப்பாத்தி எப்படி வேக வைப்போமோ அதே மாதிரி தான் இதுவும் வேக வச்சு எடுத்துக்கணும்.
அவ்வளோதான், நம்ம ருமாலி ரொட்டி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து மடித்து விட்டுக்கலாம். இது வந்து சூடாக இருக்கும் போதே சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஆறுனதுக்கப்புறமா இது வந்து கொஞ்சம் ஹார்டாக ஆரம்பிச்சிரும். ஒன்று பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜாஸ் சிம்பிள் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.